கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் அதிக வேலைப்பளுவை கொடுத்து நிர்வாகம் பழிவாங்குவதாக அடிபட்ட துப்புரவு பணியாளர் குற்றம் சாட்டியுள்ளார். புவனகிரி பேரூராட்சியில் ஆதிவராகநத்தம் பகுதியைச் சேர்ந்த ரீட்டா என்பவர் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இதனிடையே ரீட்டா குப்பை அள்ளும் டிராக்டரில் குப்பைகளை கொட்டிக் கொண்டிருந்த போது பேலன்ஸ் கிடைக்காமல் டிராக்டரில் இருந்து சாலையில் விழுந்து அடிபட்டார். இதில் ரீட்டாவுக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனக்கு பேரூராட்சி நிர்வாகம் சரியான பணி பாதுகாப்பு வழங்காமல் வேலை பளுவை தருவதாக ரீட்டா வேதனையோடு தெரிவித்தார். காலையிலேயே வண்டிக்கு போக சொன்னார். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். போக மாட்டேன்னு சொல்லியும் என்னை அனுப்பி காலையிலே குப்பை தான் வாங்க சொல்லுவாருன்னுட்டு நான் வண்டியில் ஏறினேன். எப்போதுமே நான் வண்டியில் குப்பை வாங்கி கொட்டுவேன் சாமி. வண்டியில் குப்பை வாங்கி கொட்டுவேன். அதனால நான் வண்டியில் இன்றைக்கி ஏறினேன். ஏறி நின்றுட்டு இருக்கிற கடைசியில் காலையில் போய் 7 பேரை வர சொல்லி மண் ஜல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி டப்பாவாக நான் 7 பேருக்கும் வாங்கி வாங்கி மேலே வந்து நின்றுக்கிட்டே கொட்டினேன். கொட்டின பிறகு நான் நம்ம பெரிய டப்பா நிறையா அள்ளி கொடுத்தாங்க. ஜல்லி கல்லும் தூக்க முடியாமல் கொட்டி நான் கீழே டப்புன்னு ஊந்துட்டேன். மேஸ்திரி பக்கத்தில் நிற்கிறாரு. என்னான்னு கூட கேட்கல. ஆளுவதான் என்னை தூக்கி ஆட்டோவில் தூக்கி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்னைய கலவரம் தெரியல. எனக்கு எப்படி விழுந்தேனே எனக்கு தெரியல சாமி. பொம்மை உழுவுற மாதிரி நான் விழுந்தேன். என் பிள்ளைங்கள நினைச்சு என்ன நினச்சின்னே தெரியாது. ஜிஹெச்சில் கொண்டு போனாங்க. மறுபடி தான் எனக்கு ஊசியெல்லாம் போட்ட பிறகு தான் கொஞ்சம் கலவரம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அங்கே பார்க்க முடியாது. ஓபிக்கு கூப்பிட்டு போகணும்னு ஓபிக்கு அமைச்சு கூப்பிட்டாங்க. ஆனால் மேஸ்திரி மாதிரி எங்களுக்கு கொடுமை பண்ணுறாருங்க சாமி. மேஸ்திரி கிடையாது, அவர் டிரைவர் தான். மேஸ்திரியாக தற்காலிகமாக இருந்துட்டு எங்கள் உயிரை எடுத்து கொட்டிக்கிறாரு. இது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் 2 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சாமி. நான் பஸ் ஸ்டாண்டில் 2 வருஷமாக செஞ்சேன். 2 பேர் செஞ்ச இடத்துல நான் ஒண்டியும் செஞ்சிட்டு இருந்தேன். அவருக்கு என்னை என்னன்னு தெரியல. என்னை இன்னைக்கு பிடிச்சி பிடிவாதமாக நான் போகணுன்னு சொல்லியும் என்னை வார்டுக்கு அனுப்பி என்னை இது மாதிரி கிளம்பியில் படுக்க வச்சுட்டாரு சாமி.